ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா அண்ணனோட ஜூஸ் கடை. இந்த அண்ணனோட வீடியோ வந்து யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்பில் பார்த்தோன்னா அண்ணனோட ஜூஸ் கடைக்கு ஜூஸ் சாப்பிட்லான்னு வந்தேன். காலையில் 8 மணிக்கே வந்துட்டேன். ஆனால் பட் அண்ணா வந்து வரல, இப்போ தான் வந்திருக்காரு. வாங்க அண்ணனோட பேசுவோம். அவர் எப்படி இந்த ஜூஸ் கடை ஆரம்பித்தார், என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். நான் கடையில் உங்கள் இது யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்பில் பார்த்தா 8 மணிக்கே வந்தேன், ஆனால் கடையை காணோம். அப்புறம் ரிட்டன் போயிட்டு தான் இப்போ தான் வரேன். எத்தனை மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க கடையை? 10 மணிக்கு ஆரம்பிச்சு. 10 மணிக்காண்ணா? ஈவினிங்கு வந்து 6:30 மணி வரைக்கும். 6 மணி வரைக்குமா? சரி, நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்? அதிகமாக என்ன ஸ்பெஷல்னு சொல்லலாம், என்ன சொல்லுவீங்க? எல்லாமே ஸ்பெஷல் தான். எல்லாமே ஸ்பெஷல் தானா? சரி. நன்னாரி சர்பத்து நாங்களே காய்ச்சறது தான். நீங்களே காய்ச்சதா? ரெடிமேட் எல்லாம் கிடையாது. இது கெமிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இல்லை, நேச்சுரலான இது மட்டும்தான். சரி, எனக்கு நன்னாரி சர்பத்து ஒன்று போட்டு கொண்டு பார்க்கலாம். அது என்ன எப்படி போடுறீங்க, அதை அப்படி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னென்ன போடுறீங்க, ஆட் பண்ணுறீங்க? ஒரு லெமன் ஒன்று. ஐஸ் போட்டுங்களா? போடுங்கண்ணா. ஓகே. உங்களுக்கு என்ன லெமனில் வேறனா எனக்கு ஸ்வீட் லெமன் சால்ட்டு பெப்பர் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். பெப்பர் சாப்பிட்டுனா சில பேர் குடிக்கிறாங்க, சாட் மசாலா அந்த மாதிரி போட்டு அந்த மாதிரியும் குடிக்கிறாங்க. சரி போடுங்க. ஒரே அது மீட், அவுல் மீட் மாதிரி நாங்களே தான் காய்ச்சிறது. நான் டெய்லி காய்ச்சிட்டு வந்துடுவோம். எவ்வளோ தேவையோ இன்றைக்கி எவ்வளோ ஓடும் அப்படின்னா அந்த பெப்பர் பொடி ஒரு 50 பேர். பெப்பர்னா இது மிளகு இன்றைக்கி எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் காய்ச்சிட்டு வருவோம். அதுக்கு வந்து பாதாம் சப்ஜாவை இருந்தாங்க. வேற என்ன சொல்கிறோம்? என்னென்ன உங்களுக்கு தேவை அப்படின்ட்டு பாருங்க. நன்னாரி சர்பத்துங்களா? நன்னாரி சர்பத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நன்னாரி சர்பத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்களா அவுல் மில்க்னு சொல்லிட்டு ஒரு இது போட போகிறாங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறீங்க அதில்? ஐஸு, ஜீரோ. அவங்களுக்கு நீங்கள் வந்து ஊட்டிலலாம் போய் குடிச்சிருப்பீங்க. ஓகே, ஊட்டியூரில் வந்து குடிக்கிறது இதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும். ஓகே ஓகேண்ணா. ஓ, இது நம்ம ஏரியாவில் கிடைக்காதாண்ணா? நம்ம ஏரியாவில் இல்லை. அவள் ஷேக்கு அது இதுன்னு ஐஸ்கிரீமு அது இதுன்னு போட்டு கொடுக்குறாங்க. சரி சரி. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பாருங்கள், இது அவள் ரெட் அவுல். ரெட் அவுல் இது என்னன்னா? இது சாட் மசாலா. இது வேணாம். அவுல் பொடி. பசும்பால் தான். பேக்கரி போனாங்கன்னா ஆவின் பால் அதெல்லாம் போடுவாங்க. எங்களுது மாட்டுப்பால் ஹெல்த்தான இது தான். அதெல்லாம் வேர்க்கடலை கலந்துருக்கும். வேர்க்கடலை பொடி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்களே குடிக்க சொல்லிட்டு அவங்க கையில கொடுத்துட்டு அவங்க எப்படின்னு சொல்ல
பாருங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? புதினா. அது என்ன நேமு இப்போ செய்ய போகிறதுக்கு? குல்ஃபி சர்பத். குல்பி சர்பத்தா? ஆ ஐஸ் கேட்டுட்டு போடுவோம். எவ்வளோ தேவையான போடுவோம் ஐஸ். ஓகேண்ணா. அந்த பாதாம் மிஷின் செட் ஆகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் அண்ணன் வந்து மேட்டூர் அந்த கடை வச்சுருக்காரு. யாரும் வந்து பேக்கரிக்கு போயிட்டு இந்த 7up பெப்சி இது மாதிரி குடிச்சு நீங்கள் வந்து மறக்காமல் வாங்கி அதை குடிங்க, ஓகேங்களா? அதுக்கு இந்த டைப்பில் குடித்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி தண்ணியை ஊற்றி கொடுக்குறாங்க. அது நல்லா இருக்குன்னு குடிக்கிறாங்க. நேச்சுரலாக நம்ம பழம் புழிஞ்சதால அதை குடிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஃப்ரெஷ் ஜூஸ்னால் இதுதான் ஃப்ரெஷ் ஜூஸ். தண்ணி கலக்கிறத எதுவும் கலக்கிறது. இப்போ பக்கத்தில் இருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நல்ல ஜூஸ் குடிக்கலாம்னு தோணும். அதுக்கு ஒரு நல்ல கடையாக தேடினோம்னா மேட்டூர் மலைப்பாதை வழியில் போகும்போது ஃப்ரெஷ் ஜூஸ்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கடை இருக்குது. அந்த ஜூஸ் கடையில் எல்லா ஜூஸுமே சூப்பராக இருக்கும், அருமையாக போட்டு தருவார். அந்த ஜூஸ் வந்து கம்மியான விலை தான். நீங்களும் போனால் ஒரு முறை குடிச்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள்.